வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி எம்மிங் பண்ணி ஊக்கு கட்டுறேன், ஐ கட்டுறேன் அப்படின்னு தாங்க காட்ட போகிறேன். காட்டிட்டு நான் இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது நான் போட்டு காட்டுறேங்க. ஃபோட்டோ இதில் ஆட் பண்ணுறேன் கடைசியாக. இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்படி தான் அந்த பிசுரை உள்ளே வச்சு மடக்கி எம்மிங் பண்ணிக்கலாங்க. நல்லா நம்மளாக பண்ணுறதுனால நல்லா 2 நூல் போட்டு பண்ணிக்கலாங்க. புதுசாக நான் பழகிறதுனால எனக்கு கொஞ்சம் எம்மிங் பண்ண ரொம்ப லேட் ஆகுதுங்க. அதனால் நான் பொறுமையாக தாங்க பண்ணுவேன். நான் உங்களுக்கு எப்படி நான் பண்ணுறேன், ஒவ்வொரு இதுக்கும் நம்ம முடிச்சு போட்டே நான் பண்ணிக்கிறேங்க. இடையில பிரிஞ்சுட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நான் ஒவ்வொரு பக்கமும் முடிச்சு போட்டு தாங்க நான் எம்மிங் பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நல்லா ஒரு 2-3 முடிச்சு போட்டுக்கலாங்க. போட்டு நான் ரெட்டை நூல் யூஸ் பண்ணி தாங்க இப்போ பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா இப்படி தாங்க நான் பண்ணுறேன். கொஞ்சம் நமக்கு லேட் ஆகுதுங்க. புதுசுங்காட்டி நமக்கு பழக்கம் இல்லாதனால நான் சர்வீஸாக இருக்கிறவங்க டக்குன்னு பண்ணிவிடுவாங்க. எனக்கு ரொம்ப ஒரு ப்ளவுஸ் எம்மிங் பண்ணுறதுக்கு எப்படி கழுத்து கை எல்லாம் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் பண்ணிடுறேங்க. ஐ கட்டி ஊக்கு கட்டாங்காட்டி எப்படியும் 1.5 ஹவர் ஆகிடுதுங்க. 1.5 ஹவர் 2 ஹவரே ஆகிடுதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா பொறுமையாக அதுவும் நான் கொஞ்சம் பக்கமாகவே எம்மிங் பண்ணி முடிச்சிட்டேங்க. கைக்கும் அதே மாதிரி பெரிய தையல் போட்டிருந்தேன், கைக்கு பண்ணியும் பிரித்து எடுத்துக்கிட்டேங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஐ கட்டுறது ஊக்கு கட்டுறதுங்க. அண்ணா வீடியோவில் சொல்லியிருக்காங்க பட்டிக்கிட்ட 3 இதுவும் மேலே கரெக்டாக அந்த நடுவில் இருக்க இது நம்ம பிடிச்சிருக்கல்லங்க டாட்டு, அந்த இடத்துல ஒரு இதுவும் மேலே ஒன்று, மொத்தம் 5 ஐ கட்டுறது வச்சுக்க சொல்லியிருக்காங்க. நான் அதே மாதிரி பட்டியில் கரெக்டாக மேலே கீழே நடுவில் ஒன்று பார்த்து 5 மார்க் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பார்த்திங்கன்னா எனக்கு வி அடிக்கணும் நான் பழகலைங்க. நான் என்னோடய ப்ளவுஸில் எல்லாமே ஐ இருந்து நான் இது ஏற்கனவே கொஞ்சம் எனக்கு தெரியறதுனால நான் இதவே தாங்க பண்ணுறேன், ஐ கட்டிக்கிறது. அப்புறம் நம்ம போக போக வி கட்டி பழகிக்கலாங்க. இது கொஞ்சம் லேட் ஆகுது. இந்த நூல் ரொம்ப நீளமாக விட்டாலும் சிக்கு விழுந்துருதுங்க. அதனால நான் கொஞ்சம் சின்னதாகவே போட்டு ரெண்டு ஐ கட்டி முடித்தோடனே நான் வேறு நூல் இன்னொரு புதுசாக மாற்றிக்கிறதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்படி தாங்க நான் கட்டுறேன். இனிமேல் நல்லா ஃபினிஷிங்கும் நமக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் வர மாட்டேங்குது. போக போக பழகிடும்னு நினைக்கிறேங்க. இப்படி தாங்க போட்டு அதில் முடிச்சு போட்டு நான் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நான் 5ஐயும் கட்டிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இன்னும் கொக்கி எப்படி கட்டுறதுங்கிறதும் நான் ஒரே ஒரு இதுக்கு மட்டும் காட்டுறேங்க. ப்ளைன் ப்ளவுஸாக இருந்தால் கொஞ்சம் தெளிவாக தெரியும். இது டிசைன் ப்ளவுஸ்னால நமக்கு தெரிய மாட்டேங்குதுங்க எப்படி இருக்குன்னு. கேமராவில் கரெக்டாக தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா 1 கட்டி காமிச்சிட்டு அதே மாதிரி ஊக்கும் இந்த சைடில் 1 கட்டி காட்டுறேங்க. அதே மாதிரி அதே இடத்துல நான் பாயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அப்படி தெரியலனா நம்ம அந்த இடத்துல வச்சு கொஞ்சம் தட்டி விட்டோம்னா கரெக்டாக அந்த இடத்துல மார்க் விழுந்துருங்க. அப்புறம் நம்ம அந்த இடத்துல நம்ம நல்லா மார்க் பண்ணி நம்ம ஊக்கு கட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஊக்கு கட்ட நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் நல்ல பெரிய ஊசியில் ஒரு ஓட்டையாட்டை போட்டு ஊக்க அதில் போட்டு இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம 2 ஓட்டையிலும் நல்லா அதே மாதிரியே 2 நூல் கோர்த்து இந்த பக்கம் ஒரு 4-5 இது போட்டு முடிச்சு போட்டு எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் போடுறேங்க. இப்படி தாங்க நான் கட்டுறேன். பார்த்திங்கன்னா இதே மாதிரி நான் மற்றதையும் கட்டிக்கிறேன். இப்போ உங்களுக்காக ஒன்று காட்டுறேங்க. ரொம்ப இது கட்டாங்காட்டி கையில் குத்தா விரலில் குத்திக்கிறதுங்க. புதுசுனால நமக்கு ஃபாஸ்ட்டாகவும் வர மாட்டேங்குது. அதில் கையில் அங்கங்கே பட்டுருதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கொக்கிக்கு உள்ளேயும் நான் விட்டு ஒரு 2 முடிச்சு போட்டு எடுத்துக்கிறேங்க. எல்லாத்தையும் காட்டினா உங்களுக்கு ரொம்ப போர் ஆகிடும். நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத காட்டணுங்கிறதுக்காக தான் ஒன்று காட்டியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எம்மிங் முடித்து ஐ கட்டி ஊக்கு கட்டி எல்லாம் முடிச்சிட்டேங்க. இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பார்த்திங்கன்னா இப்படி தாங்க எம்மிங் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபோட்டோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு தாங்க ஃபினிஷிங் வந்திருக்கு. எனக்கு பிடிச்சிருக்குங்க. ப்ளைன் சாரீக்கும் இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ் போடும்போது நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுவும் நம்மளாக தைச்சி போடும்போது இருக்கிற சந்தோஷம் நல்லா ஒரு ஹாப்பியாக இருந்தது ரொம்ப. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.